ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் மோட்டிவேஷன் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னால் இப்போ மோட்டிவேஷன் வீடியோ போட முடியல, பட் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்வஸ்ட்காக தான் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபேஸ் நான் காமிக்க முடியாத சுச்சுவேஷன், பிகாஸ் ஃபீவர், கோல்ட், காஃப் எல்லாம் இருக்கனால நான் என்னால் ஃபேஸ் காமிக்கல. ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ட் மட்டும் தான் நான் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மிகப்பெரிய ப்ரெஷர் என்ன அப்படின்னா, இந்த எம்சிக்யூ எப்படி, அதாவது என்ன சொல்கிறதுனா, எடுத்தாலே 2 hours 2.5 hours ஆகிடுது ப்ரோ. இப்போயும் நான் படித்து எக்ஸாம் பிஃபோர் டேயும் படிக்கிறேன். ஸோ அதனால் இப்போ நான் படிக்கலாமா வேண்டாமா, பேசாமல் இப்போ நான் விட்டுட்டேன் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சரி ஓகே, இப்போது தியரி, சம்ஸு, பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸு, ஒர்க் புக்கு என்னென்ன பார்க்கணுமோ எல்லாத்தையும் வேணால் இப்போ பார்த்துக்கோங்க. எம்சிக்யூ அப்படிங்கிறது எப்போ பாருங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, இன்றைக்கி ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க. 5 o'clock எக்ஸாம் முடியுமா? சிலர் வீட்டுக்கு 5:30 போவீங்க. மேக்ஸிமம் ஒரு 8 o'clock போயிடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 8 o'clock போனால் கூட 8:30 நைட்டு 10:30 இல்லைனா ஒரு 10:40 இல்லைனா ஒரு 11 அது வரைக்கும் டைம் எடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸாம் என்ன, அந்த எக்ஸாமோட ஒன்றோட படிங்க. புரியுதுங்களா? இப்போது இன்றைக்கி எக்ஸாம் எழுதி முடிச்சு வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 1/2 hour ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணுங்கன்னா, நெக்ஸ்ட் எக்ஸாமோட எம்சிக்யூ வந்து இன்றைக்கி நைட்டு வந்தோடனே நீங்கள் படித்து முடிச்சிருங்கன்னு சொல்கிறேன். 2.5 hours 2 hours 3 hours மேக்ஸிமம், மினிமம் 2 hours மேக்ஸிமம் 3 hours எடுத்துக்கலாம். போதும், அவ்வளோதான். அதுக்கு மேலே டைம் எடுக்காது. சரி, அப்போ நான் இப்போ படிக்காமல் நீங்கள் அப்போ படிக்கலாங்கிறீங்களா அப்படின்னா, ஓஎஸ் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். நீங்கள் இப்போ படித்தாலும் தப்பு கிடையாது, இப்போ படித்தாலும் அப்பயும் படிக்க தான் போகிறோம். சரிங்களா? இப்போ எனக்கு டைம் ரொம்ப டைட்டாக போகுது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு நாளைக்கு இருக்க டைமே எனக்கு கிடைக்கிறது ரொம்ப கம்மி ப்ரோ, அதில் 2 hours ஒன்னோடே போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். சரி, எம்சிக்யூ எது படித்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புக்கினர் கான்செப்ட் எல்லாருக்கும் தெரியும்ல. சும்மா நீங்கள் நார்மலாக ரீட் பண்ணுறீங்க, ஸோ உங்களுக்கு கான்செப்ட்ஸ்லாம் எல்லாமே நல்லாவே புரியும் இல்லையா? சரி, புரிஞ்சிருச்சுன்னா அந்த புக்கினர் எம்சிக்யூலேருந்து எது கேட்டாலும் உங்களால் ஆன்சர்ஸ் பண்ண முடியும். அப்புறம் ஒவ்வொரு சாப்டர் முடிய புக் பேக்கில் ஒரு 1 words இருக்குது. அது இப்போ என்னென்னா, நான் ஒன்று சொல்கிறேன். புக் பேக் இருக்குல்ல, புக் பேக்னா ஒவ்வொரு சாப்டர் ஃபினிஷாக புக் பேக்கில் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இருக்குல்ல, அந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் நம்ம எக்ஸாமுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். ப்ரூவாக ஃபில் இந்த பிளான்ஸ்லாம் கொடுக்க போகிறது இல்லை. இருந்தாலும் ஃபில் இந்த பிளான்ஸ் சும்மா படிச்சுக்கோங்க. எதுக்காக நான் படிக்க சொல்கிறேன்னா, புக்கில் இருந்துச்சுன்னா படிச்சுக்கோங்க. எதுக்காகனா அதுவே ஆப்ஷன் கொடுத்து வந்து மேபி கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. சும்மா ஆப்ஷன் இருக்கும், அதுலேருந்து ஏதாவது ஒன்று கேட்கலாம்ல, அதுக்காக சொல்கிறேன். ஓகே, சரி. இப்போ புக் பேக்கில் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, புக் இன்னரில் அந்த தியரிட்டிக்கலில் என்ன கொடுத்துருக்காங்க இல்லைனா கூகுளில் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா புக் பேக்லேயும் சில பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து படிங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. புக் பேக்கில் பார்த்து புக் பேக் ஆன்சர் தான் கரெக்ட், ஃபைனல் ஆன்சர் அப்படிலாம் நீங்கள் புக்கினர் புரிஞ்சு படிச்சிங்கன்னா புக் பேக்கில் ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நீங்கள் புக்கினர் கான்செப்ட்ஸ்லாம் ஒன்றுமே தெரியாமல் வெறும் புக் பேக் ஒன்னோட மட்டும் படித்தோன்னா அந்த ஒன்னோட தப்பாகவே இருந்தாலும் நீங்கள் தப்பாக படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, அப்போ இது எனஃப் அப்படின்னா இது எனஃப். இது போக பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் இருக்குல்ல, பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரில் 1 word இருக்கும்ல, அந்த 1 word படிச்சுக்கோங்க. அதோட சேர்த்து எம்கே அகாடமி குயிஸ் குரூப் ஒன்று இருக்குது, அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய 1 words இதை ஃபுல்லாக மட்டும் படிச்சிருங்க. முடிஞ்சு அவ்வளோதான். எம்சிக்யூக்கு இது எனஃப்ங்க. 15 எம்சிக்யூ கேட்குறாங்களா, போதும். எம்சிக்யூவில் இது மார்க் வந்து நம்ம வாங்கிடலாம், ப்ராப்ளமே கிடையாது. ஓகே, தட்ஸ் ஆல். சரி, எம்சிக்யூவோட ப்ரெஷர் எடுத்து நான் உங்களுக்கு தள்ளி வச்சிட்டேன். இப்போ நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ப்ரோ போத் குரூப் எழுதினா தான் ஜாப் கிடைக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படியா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, போத் குரூப் எழுதி நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிரெடிட். சரிங்களா? அவ்வளோதான். சரிங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, அது ஒரு இடத்துல கிரெடிட்டு, பட் அது எல்லாருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. உங்கள் கெப்பாசிட்டி வந்து சிங்கிள் குரூப் எழுதுறது உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னா அப்போ நீங்கள் சிங்கிள் ட்ரை பண்ணணும். நீங்கள் எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போத் ஆப்ஷன் நீங்கள் போகக்கூடாது. உங்களுக்கு எது சரி வருதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அதனால் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னென்னா, இஃப் இன் கேஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க பட் எக்ஸாம் போகலை அப்படின்னா அது அட்டெம்ப்ட் ஆப்சென்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆப்சென்ட் நாட் அட்டெம்ப்ட். சரிங்களா? ஆப்சென்ட் நாட் அட்டெம்ப்ட். 4 subject குரூப் 1 4 subjectமே போகலன்னா அது ஆப்சென்ட். சரிங்களா? தட்ஸ் ஆல். அது நல்லா வச்சுக்கோங்க. டைம் டேபிளை கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள். என்னென்ன எக்ஸாம் என்னென்னங்கிறத கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எக்ஸாம் ஃபியர் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாப்பா எல்லாருக்குமே நார்மலாக இருக்கும். ஃபஸ்ட்டு டே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமாக நர்வஸாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து போக 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 உங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து செட் ஆயிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை பற்றி பெருசாக கன்சிடர் பண்ணிக்காதீங்க. யூ டோன்ட் வரி. ஓகே, அதை பற்றி பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டாம். எக்ஸாம் ஃபியர் ஜென்ரலாக வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடியது, அது நேச்சர் தான். சரிங்களா? அதனால் அதை பற்றி நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகே, அவ்வளோதான். ஏன்னா
அது வந்து ஃபஸ்ட் டே இருக்கும், அடுத்த நெக்ஸ்ட் டேலாம் வந்து பெருசாக இருக்காது. ஆனால் ஃபுல்லாக 8 டேஸுமே இருக்கிற அளவுக்கு வச்சுக்காதீங்க. ஓகே, ஃபஸ்ட் டே நார்மல், கொஞ்சம் புதுசாக இருக்கும்போது அது கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து விட்டுருங்க. சரிங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளேஸ்க்கு எங்கேயோ போகிறோம், இல்லை ஒரு இடத்துல ஒரு ஜம்ப் பண்ணணும், இல்லை ஒரு ரன்னிங் ரேஸ் போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, ஒன்று சொல்கிறேன். ரன்னிங் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் போயிட்டுருக்கோம். சரிங்களா? ரன்னிங் ரேஸ் போயிட்டுருக்கோம். ஒரு 100% போகிறோம் அப்படின்னா எல்லோரும் எதுக்காக போகிறோம்? நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் போகிறோமே தவிர, நம்ம ஃப்ரெண்டு வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாருமே போகிறது கிடையாது. ஸோ அதனால் இங்கே வந்து நோ ஒன் கேன் ஹெல்ப். சரிங்களா? அதனால் வந்து நமக்கு நம்ம தான் வந்து ஹெல்ப் பண்ணிக்கணும். ஸோ அதனால் அப்போ அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பயப்படாமல் இருக்கணும். ஓகேங்களா? ஒன்றும் பயமே வேண்டாம். நீங்கள் படித்ததை அங்கே போய் எக்ஸாம் எழுதுங்க. சரிங்களா? நீங்கள் படித்ததை அப்படியே போய் எக்ஸாம் எழுதுங்க. எந்த ஒரு ப்ரெஷரும் வந்து எடுத்துக்க வேண்டாம். ரொம்ப இது பண்ணாமல், ஸ்ட்ரெயின் பண்ணாமல், ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ரிலாக்ஸாக பண்ணுங்கள். அப்படியே போங்க, அப்படியே போய் ஜாலியாக எக்ஸாம் எழுதிட்டு ஜாலியாக வந்து எக்ஸாம் போயிட்டு வாங்க. எதையும் வந்து ரொம்ப வந்து மைண்டில் போட்டுக்காதீங்க. சாரி. ஸோ அதனால் வந்து எக்ஸாம் ஃபியர், சரிங்களா, அதை மட்டும் நான் நல்லா அடிச்சுக்கோங்க. ஓகே, இங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சக்ஸஸ்க்காக தான் போகிறாங்க. உங்கள் சக்ஸஸுக்கு வந்து ஓடணும்னா நீங்கள் தான் ஓடணுமே தவிர, ஈவன் நீங்கள் கீழே விழுந்தால் கூட ஹெல்ப்பான ஆள் வருவாங்கன்னு கூட சொல்ல முடியாது. சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் அந்த டைமில் பயந்தீங்க அப்படின்னா உங்களை பயமுறுத்துறதுக்கு தான் வந்து ஆள் இருப்பாங்க. ஏற்கனவே பயத்தில் இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் பயமுறுத்துறது எப்படி அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா அப்போ தானே ஒரு விக்கெட் நீங்கள் டவுன் ஆயிருவீங்க, அவங்க மேலே போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி டைமில் வந்து உங்களை ப்ரெஷர் பண்ணக்கூடிய ஆட்கள்கிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளிடுங்க. லைக் எப்படி சொல்கிறேன், நீங்கள் ஒரு வேலை ப்ரிப்பரேஷன் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் படிச்சுட்டு இருக்க, இதெல்லாம் ஒன்றுமே வராது, நீ என்ன படிச்சுட்டு இருக்க, இப்படிலாம் படிச்சா நீ பாஸ் ஆக மாட்டேன், இவ்வளோ நேரம் தான் படிக்கிறியா, நீங்கள் படிச்சா எதையும் வாங்கவே வாங்காதீங்க, கேட்டாதீங்க. காதில் இந்த இதில் வந்து நம்ம கேட்டால் தானே பிரச்சனை, கேட்காதீங்க. அப்படியே கேட்டாலும் அப்படியா சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லி விட்டு போய்கிட்டே இருங்க. ஓகே, அதை ஒன்றை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகே, சரி. இப்போது இன்னொன்று நான் மெயினாக ஒன்று சொல்ல வேண்டிய ஒன்று, நம்ம வந்து எப்படின்னா, இப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயர் எடுத்துக்கோங்க, விராட் கோலி எடுத்துக்கோங்க. ஓகே, விராட் கோலி எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லையா, கிரிக்கெட் பிளேயர், இந்தியன் கிரிக்கெட்டர் அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக்கும். அவருக்கு அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஃபேன்ஸு எல்லாருமே எவ்வளோ இது இருக்காங்க, அவருக்கு அவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அவர் இந்தியன் ஜெர்சி போடும்போது அவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் வைஸ் எல்லாமே இருக்காங்க. ஓகே, சரி. இப்போது இந்தியன் டீமுக்காக அவர் எவ்வளவோ கப், எவ்வளவோ வின்னிங், எவ்வளவோ எல்லாமே அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே, நான் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? ஒரு டீம்னு வரும்போது ஒரு பெஸ்ட்டு மென்டாராக அவ்வளோ இதில் அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களோட இன்னொரு சைடை நம்ம பார்க்கணும். சரிங்களா? அவங்களோட இன்னொரு சைடு பார்க்கும்போது என்னது, ஒரு ஐபிஎல் டீம், தட் இஸ் ஆர்சிபி, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரில் நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டீம் பிளேயர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாமே நல்ல பிளேயர்ஸும் இருக்காங்க. பட் ஸ்டில் அந்த இடத்துல வந்து அவங்களால ஒரு கப் வின் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு நேமை என்ன மாதிரி எல்லாருக்குள்ளேயும் ஸ்ப்ரெட் ஆகுது, அன்லக்கி டீம், இந்த டீம் அன்லக்கி, இந்த டீமோட ஃபேன்ஸு எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, செம்மையாக ட்ரோல் பண்ணுறது இல்லையா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல. ஓகே, செம்மையாக என்ன பண்ணுறாங்க, ட்ரோல் அப்படிங்கிறது வந்து பண்ணுறாங்கல்ல. நம்ம அந்த ட்ரோல் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டாம். அந்த இதுக்கு அவங்க தகுதியானவங்களா, அவங்க டிசர்வா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த பர்சன் அதுக்கு டிசர்வா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அதுக்கு அவங்க டிசர்வ் தான். ஏன்னா சிம்பிளாக சொல்கிறேன், இப்போது ஒரு ஆப்போசிட்டில் இன்னொரு டீம், ஏங்கிற ஒரு டீம் கப் வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு ஆர்சிபியில் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணி ஒரு ப்ரைஸ் அவார்ட்ஸ் அவங்க வாங்குறாங்க. அப்போ அவங்க அதுக்கு டிசர்வ் தானே. என்ன அந்த கப் வாங்க முடியலை, அப்போ நீங்கள் அவங்கள அன்லக்கின்னு சொல்லி அந்த வேர்டை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கான டைம் வரலை அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்களா? எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைம்ங்கிற ஒன்று இருக்குப்பா. எல்லாமே அந்தந்த டைமில் வந்துச்சுன்னா அவனோட டைம், அவங்களுக்கான டைம் வரணும்ல. எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கான ட்ரெயினில், அதை சொல்லுவாங்கள்ல, அவங்கவுங்களுக்கான ட்ரெயின் வரணும். அந்த ட்ரெயினில் கரெக்டாக போயிட்டோன்னா லைஃப் அங்கே எங்கேயோ போயிடும். மாற்றி வேறு ட்ரெயினில் போனோன்னு வைங்களேன், லாங்குவேஜ் தெரியாத ஒரு பிளேஸில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு இந்த இதெல்லாம்? கரெக்டு தானே? நமக்கான ட்ரெயின் வரணும்னா நம்ம கொஞ்சம் நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும், சொல்லியிருக்காங்கல்ல. ஓகே, ஸோ அப்போ அதுக்கான டைம் வரலன்னு சொல்லுவோமே. ஓகே, சரி. அப்போ இதை ஏன் இங்கே நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறீங்க ப்ரோ, இதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம்? நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, அட்டெம்ப்ட் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதாதீங்க. ரைட் பண்ணுறோம், அவ்வளோதான்.
ஓகேங்களா? ஒருத்தன் கொஷின் பேப்பர் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டு கொஷின் பேப்பர் டஃப்னு சொல்லலாம்னா, ஏங்க அது அவனுக்கு டஃப்ங்க. உங்களுக்கு டஃப் நீங்க நினைக்காதீங்க. நீங்க எக்ஸாம் எழுதுங்க, எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு போய்க்கிட்டே இருங்க. 10 டேஸ் சும்மா ஒரு ட்ரிப் போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே போயிட்டு வாங்க, அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. சரிங்களா? இது வந்து உங்கள் லைஃபுக்கான ஒரு என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். வேறு எந்த ஒரு இது வேண்டாம். உங்களுக்கு தேர்ட் பர்சன் யார் எந்த ஒரு இது வேண்டாம். உங்களுக்கு வெற்றியோ தோல்வியோ, வின் லூஸ் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கூட வரப்போகிறது யார் அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட சுற்றி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கொஞ்சம். ஓகே, அவ்வளோதான். இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஈவன் நீங்கள் வின்னானா கூட சில பேர் ரெகுலராக பேசினவங்க கூட பேசாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னடானா நம்ம வின் பண்ணலையா, வின் பண்ணிட்டானே அப்படிங்கிறது கூட. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அட்டம்ப்டை பற்றிலாம் திங்க் பண்ணாதீங்க. விழுந்துருவோமோ அப்படின்ட்டு. விழுந்தாலும் எந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக போங்க, போய்கிட்டே இருங்க. ஓகே, ஸ்ட்ரைட்டாக அவங்களோட ஃபோக்கஸ் வந்து கீழே வந்து ஸ்டோன்ஸ் இருக்கா முள் இருக்காலாம் பார்க்காதீங்க. ஸ்ட்ரைட்டாக போங்க. கீழே என்ன வந்தாலும் சரி ஏறி மிதித்து போய்கிட்டே இருப்போம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ உங்கள் கீழே நீங்கள் லைக் எப்படி சொல்கிறது, படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இப்போ வந்துட்டுருக்கு அப்படின்னா அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நினச்சிக்கோங்க. நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, கீழே ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை மிதிச்சிட்டிங்க. கல்லை மிதிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி ஒரு 100 பேர் போயிடுவான். மறுபடியும் நான் பின்னாடி இருந்து வர்றதுக்கு இன்னும் கஷ்டப்பட்டு நான் வரணும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, கல் தானே பரவாயில்ல தூக்கி போட்டு இந்த 10 டேஸ் எந்த வித ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவிட்டியோட நீங்கள் போய் அப்படியே இறங்குங்க. சரிங்களா? இன்னொன்று நான் மெயினாக வந்து சொல்லணும் அப்படின்னா என்னென்னா, இந்த சிஎம்ஏ பொறுத்த மட்டும், இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸை பொறுத்த மட்டும் விட்டுட்டு போகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா? இப்போது அட்டெம்ப்ட் ஆச்சுன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அட போப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ண எனக்கு செட் ஆகலை நான் போயிடும் அவ்வளோதான். அதெல்லாம் என்றைக்குமே நல்லதே கிடையாது. அது அவங்க உள்ளே வந்திருக்கக்கூடாது. சரிங்களா? என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ அட்டெம்ப்ட் ஆனாலும் சரி, எவன் என்னன்னாலும் பேசட்டும்டா, நான் இதுக்கு டிசர்வ், நான் இங்கே தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான். அதுக்கு தான் நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் விராட் கோலி அப்படின்னு நான் சொன்னேன். என்னென்ன பேசுவாங்க, நீ அன்லைக்கி டீமே, நீ சரியில்லை, நீ அதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லை, முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியும், என்ன பேச்சு பேசினாலும் என் டீமுக்கு நான் இங்கே தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடியுதோ முடியலோ நான் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம இருக்கணும். சரிங்களா? உனக்கு தான் சிஎம்ஏ வரல, உனக்கு தான் சிஏ வரல, எதுக்கு உட்காந்து இதை ட்ரை பண்ணிட்டு இருக்க, பேசாமல் வேறு வேலையை பார்த்துட்டு போக வேண்டிதானே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னால் எதையும் கேட்டுக்க கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம ஆர்சிபி, தட் இஸ் அந்த விராட் கோலி அப்படிங்கிறவங்கள மட்டும்தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இப்போ அவங்கள நான் பர்டிகுலராக நான் சொல்கிறேன், அவங்க நம்ம ஃபேன் அப்படின்னு எந்த ஒரு இதையும் வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ணிலாம் நான் சொல்ல, ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒரு ஹியூமன் பீயிங்காக வந்து நான் சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல். அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. நம்ம போகிற வேண்டிய பாதை நேராக இருக்குது. ஓகே, அட்டெம்ப்ட் ஆகுமா ஆகாதா என்ன ஏது எதுவும் தெரியாது. காலில் முள் குத்துமா கல் குத்துமா என்ன குத்துனாலும் பிளட்டே வந்தாலும் சரி நான் கீழே குனிஞ்சு பார்க்க மாட்டேன். ஸ்ட்ரைட்டாக போய் எனக்கு அந்த சக்ஸஸ் நேராக தெரியுது, அதை டச் பண்ணுற வரைக்கும் எனக்கு என்ன அடி விழுந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி வச்சுக்கோங்க. இன்னும் அப்படி உங்களுக்கு எதுவும் தோணுது, அதாவது மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது அப்படின்னா, நம்ம இன்றைக்கி இந்த பொசிஷன் வர்றதுக்கு நம்மளோட பேரண்ட்ஸ் இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்துருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணும்போது நமக்கு இது பெருசாக வந்து நமக்கு தோணாது. ஓகேங்களா? அன்றைக்கி இருக்கிற ஃபினான்ஷியல் லெவலில் வந்து பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கள்ல, அதில் ஒரு 10% லெவல் தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் கூட பண்ணியிருப்போம் இல்லையா? அதை மட்டும் நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு சிங்கிள் பர்சன்டேஜ் கூட நமக்கு இதே தோணாது. நம்ம எல்லார் கண்ணுக்கும் இப்போ ஒரு ஃப்ளாக் தெரியுது. அந்த ஃப்ளாகில் வந்து என்ன எழுதியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மனோஜ், கங்க்ராச்சுலேஷன் வாணி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அபி, இந்த மாதிரி ஒவ்வொரு நேமாக போட்டிருக்கு. சரிங்களா? அதை மட்டும் இமேஜின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் அந்த ஃப்ளாக் தெரியுது. பட் நீங்கள் ஃப்ளாகை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய ஸ்டோனை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. பிளட்டு தானேங்க, 10 டேஸ் தான் பரவாயில்ல, 10 டேஸ்க்கு அப்புறம் நம்ம அதை வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 10 டேஸில் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம்னா, கஷ்டப்படாமல் இருந்தோம்னா, இது கஷ்டமேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம்னா 6 months வந்து நம்ம சிரமப்பட்டாகணும். ஓகே, தட்ஸ் ஆல். சரிங்களா? அதனால் யார் என்ன சொன்னாலும் சரி, ஒன்றே நல்லா வச்சுக்கோங்க ப்ரோ, என்னோட ஃபோர்த் அட்டம் ப்ரோ, கேட்குறவனுக்கு பதில் சொல்ல முடியும். கேட்குறவனுக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்றே நல்லா வச்சுக்கோங்க. உங்களில் நீங்கள் ஒரு விராட் கோலியாக நினச்சி பாருங்கள். சரிங்களா? நீங்கள் ஒரு ஆர்சிபி டீமில் இருக்கிறனால தான் இப்போ உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ வந்து இது சொல்கிறாங்க. பட் இந்தியன் கிரிக்கெட்டராக வந்து உங்களுக்கு ஒரு நேம் இருக்குது. ஓகே, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதனால் வந்து நம்ம எல்லாருமே வந்து இங்கே டிசர்வ் தான். ஓகேங்களா? நீங்கள் ஒன்றே நல்லா வச்சுக்கோங்க. லைஃப்பில் எந்த ஒரு இடத்துல போனாலும் சரி, ஹானஸ்ட்டாக இருங்க. நல்லதே நடக்கும், நல்லதே கிடைக்கும்.
இப்போ எக்ஸாம் இருக்குது, இந்த எக்ஸாமில் மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் இன்கேஸ் இந்த சைடு திரும்புறது அந்த சைடு திரும்புறது எல்லாம் பண்ணுற எதுவுமே நம்ம தேவையில்லை. நம்ம கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், ஓகேங்களா? இன்னொருத்தரை நம்பி நம்ம அவங்கக்கிட்ட ஒரு ஒன் வேர்டு கேட்டு அதை போய் நம்ம எடுத்து எழுதுங்கிறது வந்து நமக்கு தேவையில்லாதது. நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல், அது நமக்கு தேவையில்லை. நம்ம 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பப்ளிக் லைஃபு இந்த மாதிரி எவ்வளோ கொஷின்ஸ், லா கொஷின்ஸ்லாம் படிக்கிறோம், சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது. நம்ம ப்ரொஃபஷனலிசம்ஸ் நமக்கு அது தேவையில்லை. ஓகே, 1 ரூபியாக இருந்தாலும் நம்ம ஏர்ன் பண்ணதாக இருக்கணும், 1 மார்க்காக இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு படித்ததாக இருக்கணும். அது இன்னொருத்தவங்க வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்லி அதை கேட்டு அதெல்லாம் வந்து எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஓகே, எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, எதை பற்றியும் போட்டு மைண்டில் போட்டு உழப்பிக்காதீங்க. இன்னொன்று சொல்கிறேன், உங்கள் மைண்டுங்கிறது யூடியூப் ஹிஸ்ட்ரி மாதிரி. லேட்டஸ்ட்டாக எதை யோசிக்கிறீங்களோ அதுதான் நடக்கும், அதுதான் இதாகும். பயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா பயம் மட்டுமே தாங்க இருக்கும். தூக்கி வாடா, தூக்கி போட்டு வாடா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குதவா ஏறி மிதிச்சு எவன் வந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து முடியும். மைண்டில் மட்டும் ஃபெயிலியர் 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 பை ஃபியர் 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 எதையும் போட்டு குழப்பாதீங்க. ஏன்னா ரெண்டுமே எஃப் தான். ஃபியருக்கும் எஃப் தான், ஃபெயிலியருக்கும் எஃப் தான். இந்த எஃப்ங்கிறது வந்து நம்ம வந்து வேண்டாம், அதை நம்ம விட்டு எடுத்துடலாம், ஓகேங்களா? அதை நம்ம மைண்டில் வந்து இருக்க வேண்டாம். ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம வந்து கிளியர் கொடுத்துடலாம் மொத்தமாக. ஓகே, தட்ஸ் ஆல். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இதுதான் இந்த அட்டெம்ப்ட்டுக்கோட என்னோட மோட்டிவேஷன் வீடியோ. ஓரளவுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். சூப்பராக பண்ணுங்கள், செம்மையாக பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்காகவும் நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன். பார்க்கலாம்.